நீ இப்போ இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்க. இப்போ என்னுடைய இந்த முடிவால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா அவங்க என்கிட்ட வந்து தாராளமா பேசலாம். வர வர எனக்கு நீ பண்றது புரியவே மாட்டேங்குது. திடுதிப்புன்னு எதையும் யோசிக்காம நீ சாவி எதுக்காக கொடுத்தமா? வேற நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையே இல்ல. எதை செஞ்சாலும் நாம கொஞ்சம் யோசிச்சு செய்யணுமா? அவளால இந்த பொறுப்பை எப்படி சமாளிக்க முடியும்? அவ நம்ம வீட்டு மருமகளா இருக்க போறா. அது அவளால நிச்சயமா முடியும். இத மத்தவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்கன்னு தெரியும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இப்ப ரொம்ப அவசியங்க. அவளால இந்த வீட்டுல யாருமே சந்தோஷமாவே இருக்க கூடாது. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவ வேணும்னா காகித பூவா இருக்கலாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே முள்ளாதான் இருப்பாங்க. அதுதான் நமக்கு தேவை. இந்த சுமதி, அருண் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போட்டான். சுமதி, எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உறவு கெட்டு போறது யாருக்கு பிடிக்கும்? வருண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் அங்கிள், நான் எதை கேட்க விரும்புகிறேனோ அதையே சொல்லுங்க. சொல்லுங்க அங்கிள். இப்படி வந்து உட்காருப்பா. நான் நிறைய யோசிச்சேன். அன்னைக்கு நீ பேச வந்தப்போ நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், அதனால ஒன்றும் பேசல. ஆனா வருண், எனக்கு என்ன தோணுதுன்னா, சுமதிக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை யாரும் கிடைக்க மாட்டாங்க. சரிதான். சபாஷ். இப்ப நான் சுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. நல்லதா போச்சு. ரொம்ப நாளா நானும் இதைத்தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பாரு கண்ணா, உண்மையிலேயே நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு இதுக்கு சம்மதம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இவர் ஒத்துக்கிட்டாரு. இனி பிரீத்தியை சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ சுமதியோட டைவர்ஸ் பேப்பர்ஸ் கூட அவங்க கையாலேயே அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருப்பாங்கல்ல. நீ எதுக்காக அழற சுமதி? இதுதானே வேணும்னு நினைச்சேன். டிவோர்ஸ். அருண் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு நினைச்சேன்ல. அப்புறம் இப்ப எதுக்காக அழற? எதுக்கு வருத்தப்படுற? இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி செய்யறவன் நானா தான் இருப்பேன். நானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானே டிவோர்ஸும் வாங்கிட்டேன். இப்போ டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கையில இருக்கும்போது நான் சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஷானு, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக இந்த பொருளை எல்லாம் உடைச்சிட்டு இருக்க? ஷானு, அமைதியாரு. என்ன பண்ற நீ? ஷானு, என்ன எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம்? ஏன் இப்படி பண்ற? அசிங்கத்தை தாங்கிட்டு வாழ்றதை விட சாகலாம்.
இல்ல ஷனு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. வீடுன்னு இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அத பெருசு பண்ணாத. சின்ன சின்ன சண்டையா? நீங்க இப்படிதான் பேசுவீங்க வீரன். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாரும் முன்னாடி அவங்க என்னை அடிச்சிருக்காங்க. இதை என்னால தாங்கவே முடியாது. வேண்டாம் ஷனு, சொல்றத கேளு. சொன்னா கேளு. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாத. சொல்றத கேளு. இங்க மரியாதையா நான் வாழ்றதுக்கு எனக்கு வாழ விடுங்க. இல்லைன்னா நான் என் பிறந்த வீட்டுக்கு போறேன். இல்ல நான் ஷனு சொல்றத கேளு. விடுங்க. ரெண்டு அரை அரைஞ்சா உன் கோபம் குறையும்னா நீ என்ன ரெண்டு அரை அரைஞ்சிரு ஷனு. வீணா கோபப்படாத. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாட்டி, சொல்லுமா, சொல்லு. இன்னைக்கு வீட்ல என் அத்தை ஷனு அத்தைய அடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. இத பாரு சௌமியா, இப்படி செய்யறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா, உன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா, அப்ப நீ கண்டிப்பா போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுமா. இதுல யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. சரி பாட்டி, நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். உங்ககிட்ட பேசுனதுல என் மனசு கொஞ்சம் லேசாயிடுச்சு. சரி, நான் போனை வச்சிடுறேன். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா. சரி பாட்டி. பிரீத்தி, பிரீத்தி, நீங்க கலக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல மாமியாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்டீங்க. இன்னைக்கு சௌமியா கையில வீட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னா. கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாமே ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சித்தப்பா. வேணாம் அருண், இருக்கட்டும். சித்தப்பா, சந்தோஷமா கொடுக்குறேன். இதையும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? எடுத்துக்கோங்க. சுத்தமான நெய்ல செஞ்ச ஸ்வீட். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்தாங்க, வாயை தரங்க. சாப்பிடுங்க. இந்தா. சாப்பிடு. டேய் குட்டி பையா, இந்தா ஸ்வீட். கொடுங்க மாமா, எல்லாத்தையுமே நான் சாப்பிடுறேன். சாப்பிடு, முழுசா சாப்பிடு. உனக்கு இன்னும் வேணும்னா கூட கேளு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஓகேவா? தேங்க்யூங்க. பாத்தியா சௌமியா, பிரீத்தி பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. அவங்க மனசு தங்கம். சரிங்க பாரு, சந்தோஷத்துல எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பாடு எடுத்து வை. சரி, உட்காருங்க. ஷனு எங்க? முன்னாடியே சாப்பிட்டுட்டாலா இல்ல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாளா? ஷனுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குதான். கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆனா அத்தை, ஷனு அத்தைக்கு உடம்பு கொஞ்சம் முடியல போல இருக்கு. நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்.
அத்தை, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இப்ப எதுக்காக இங்க வந்த? நான் சாப்பிட வரமாட்டேன், எனக்கு பசிக்கல. வெளியே போ. பட்னியா இருக்கிறதால உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும். உங்களோட கோவம் என் மேலேயும் அத்தை மேலேயும் தானே. சாப்பாடு மேல எதுக்கு கோவப்படுறீங்க? பொறுமையின் சிகரமே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிறியா? எனக்கும் நிறைய கனவுகள் இருக்கு, சில லட்சியங்கள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. ஆமா, இதெல்லாம் உன்கிட்ட நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல இங்க இருந்து போ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான் அத்தை. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா நீங்க தயங்காம என்கிட்ட சொல்லலாம். நான் உன்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகும்? என் பிரச்சனையை தீர்த்துருவியா? உன்னை கையெடுத்து கும்புறேன், உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. முதல்ல வெளியில போ. ஒருவேளை நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். ஓ, நிச்சயமா என் பிரச்சனையை தீர்த்து வைப்பியா? சரி, நான் சொல்றத கேளு. கேட்டுட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? சரி சொல்லு, என் பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியுமா? முடியாதுல்ல? எனக்கு நல்லாவே தெரியும் சௌமியா, உன்னால முடியாது. உன்னால இல்ல, யாராலையும் முடியாது. என் உயிரை எடுக்காம முதல்ல இங்க இருந்து போ. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன். அத்தை, நீங்க என் கூட வாங்க. உன் கூட வரணுமா? என்ன பண்ண போற? என்ன நம்புங்க, வாங்க. இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போற? நான் எங்கேயும் வர விரும்பல. முதல்ல இங்க இருந்து போ. வாங்க. எங்க கூட்டிட்டு போற? உன்னால எதுவும் முடியாது சௌமியா. அத்தை, மாமா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. அது வந்து ஷனு அத்தை அப்புறம் மாமாவோட உரிமையை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். அது வந்து ஷனு அத்தை அப்புறம் மாமாவோட உரிமையை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். பாத்தியா பிரீத்தி, நீ சாவியை இவகிட்ட ஒப்படைச்சு சில மணி நேரம் கூட அவள புது பிரச்சனை உண்டாயிடுச்சு. அதுக்குள்ள இவ கட்சி மாறிட்டா பாரு. பெருசா நம்ம கிட்ட உரிமை கேட்க வந்துட்டா. உரிமை? உனக்கு உரிமை வேணுமா? என் லைஃப்ல எவ்வளவு பாக பிரிவினைய பார்த்துட்டேன். இப்ப பாக பிரிவினை பண்ணணுமா? வாங்க வந்து உட்காருங்க, பேசுவோம். பாகத்தை பிரிச்சிருவோம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க மாமா? வீட்டுல இருக்க மிச்ச மீதியை கொடுத்து எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க? வேற என்ன செய்ய முடியும்? என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப அருமையா பேசுறா. அர்ஜுன்தாஸ், சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை சித்தி சௌமியா கிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதை பேசி சால்வ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உன் பொண்டாட்டி சௌமியா கிட்ட நாங்க வீட்டு சாவியை தான் கொடுத்துருக்கோம்.
எங்க தலையெழுத்தையும் எங்க ஜாதகத்தையும் கொடுக்கல. காதுல விழுந்துதா? சாவியை கொடுத்துட்டா அவ இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. இங்க பாருடா, இந்த அர்ஜுன் தாஸ் யார் விரல சேவிக்கும் ஆடுறவன் இல்ல. பாருங்க அர்ஜுன் தாஸ், இங்க சர்க்கஸ்லாம் நடக்கல. மேல அடிச்சா ஆடுறதுக்கு தேவையில்லாம எமோஷனல் ஆகிறதால எதுவும் ஆக போறதில்ல. உட்கார்ந்ததை பத்தி பேசலாமே. நான் பேசுறேன். சௌமியா, ஷானு உன்கிட்ட என்ன சொன்னா? எதுக்கு பயப்படுற? சொல்லு. சௌமியா, என்னாச்சு? சித்தி என்ன சொன்னாங்க? சொல்லு. சௌமியா, சித்தி என்ன சொன்னாங்க? சொல்லு. ஷனு அத்தையும் அவங்க வீட்டுக்காரரும் இந்த வீட்டில் ஒருத்தவங்க. இந்த வீட்டோட பொறுப்புகள்ல இவங்க முக்கியமான ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்களோட சொந்த செலவுக்காக உங்ககிட்ட வந்து அவங்க கை நீட்டுறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. இவங்களுக்கு இது பிடிக்கலங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. அதனால அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நீயே சொல்லு, என்ன செய்யணும்? ஆனா பிரீத்தி, அவளால எப்படி சொல்ல முடியும்? இது வீட்டு பிரச்சனை இல்ல, அதுவும் பெரிய பிரச்சனை. அப்புறம் இந்த வீட்டோட பெரிய மருமக, பொறுப்புள்ள மருமகளா இவ இருக்கிறதுனால எது செஞ்சா சரியா இருக்குன்னு இவ கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? அப்பதான் பொறுப்புகளை புரிஞ்சுக்க முடியும். சொல்லுமா. அது நான் என்ன சொல்றது, அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அப்புறம் நான் இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். மற்றபடி உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அதையே செய்யுங்க. நான் செய்யட்டுமா? சரி, நானே செய்றேன். என்னங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு மாசமும் கேஷா 11,000 ரூபாவை கொடுக்குறேன். அதுவும் இது என் மருமக சொன்ன ஒரே காரணத்தினால தான். இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. அண்ணன் அவ்வளவு சுலபமா ஒத்துக்க மாட்டாரு. மாசம் மாசம் கொடுக்கற காசு எனக்கு பாதிப்பு உண்டாக்குமே. வருண், நீ போய் கணக்கு புக்கை எடுத்துட்டு வா. இந்த கணக்கை நானே எழுதி தரேன். போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இன்னைக்கு சௌமியா முதல் முறையா உரிமையை பத்தி பேசியிருக்கா. நான் எப்படிப்பட்ட விளையாட்டை விளையாட போறேன்னா, இந்த வீட்டுல யாரும் மறுபடியும் உரிமையை பத்தி பேசவே மாட்டாங்க.